இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை வேணாம் இதுக்கப்புறம் பேச வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லும்போது தான் அவங்க சொன்னாங்க, என்ன இவ்வளோ நாள் பேசிட்டு திடீர்னு வேண்டாம்னா எப்படி அப்படின்னு சொல்லும்போது தான் சரி ஓகே அவங்களும் நம்மளை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கண்டினியூ பண்ணி மேரேஜ் பண்ணோம் சார். எது அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா பிடிக்க வச்சது? அது என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரியல, பட் ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி இருந்துச்சு. கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல, பட் அவங்கள பார்த்ததும் ஓகே இவங்க நம்மளுக்கு லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தாட் ஸ்ட்ரைக் ஆச்சு. இனம் புரியாத ஒரு ஃபீல், விவரிக்க முடியாத ஒரு உணர்வாக இருக்கு. ஆமாம் சார் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் இனம் புரியாமல் போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது சொன்ன இனம் புரியாது புரியல எனக்கு. அது புரிய வேண்டாம் சார். ஓகே, நீங்க எங்க ஃபர்ஸ்ட் அவங்கள பாத்தீங்க? உங்களுக்கான லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலா நட்சத்திரப்பற்றைன்னு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் சார். அங்க நட்சத்திரப்பற்றைன்னு ஒரு ஃபிலிம் நட்சத்திரப்பற்றை. ஆமா சார். அங்க வந்து நான் ட்ரெயினரா இருக்கேன். ஆக்டிங், விஜே, ஆர்ஜே, டப்பிங்லாம் கோர்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்க அவங்க வந்து ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணாங்க 2023ல. என்ன பண்றது? ஆக்டிங்கா? அவங்க டப்பிங் ஹெட்மா ஓனர் இன்னொருத்தவங்க நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வருஷத்தில் பயங்கர பிஸி ஆயிட்டாங்க. டப்பிங் லைன்லேயே பயங்கர பிஸி ஆயிட்டாங்க. ஒரு இப்போ 2024 ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எங்கள் ஹெட் மாஸ்டரே வந்துட்டு அவங்கள இன்னொரு ட்ரெயினராக நம்ம அப்பாயின் பண்ணுவோம் சூர்யா. எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்லேருந்து அப்படி ட்ரெயினர் ஆயிட்டாங்க. ஆமாம், நானும் ட்ரெயினரு, நான் சீனியர், அவங்க எனக்கு அடுத்து ஜூனியர் அப்படிங்கிற மாதிரி. எண்டாவது அந்த ட்ரெயினராக வந்து சேரும்போது அவங்களோட ஒர்க்கு மேலே ஒரு பயங்கர சின்சியாரிட்டி சார், பயங்கர பேஷனேட். இப்போ நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லைங்களா, ஒர்க்கில் சின்சியராக இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி லைஃபுக்கும், ஏன்னா ஒர்க்கில் சின்சியராக இருக்க தான் பெரிய விஷயம். எனக்கு எல்லாருமே அப்படி இருக்கிறனால தானே அவங்க பிளேஸில் நம்ம அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப சின்சியராக இருக்காங்களேன்னு ஒரு சின்ன ஒரு அங்கேயே ஒரு அஃபெக்ஷன் எனக்கு வந்துருச்சு. என் மேலேயும் ரொம்ப ரெஸ்பெக்டாக இருப்பாங்க, என் மேலே மட்டும் இல்லை எல்லார் மேலேயும். அப்போ ஒரு மரியாதை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அட்ராக்ஷனாக இருந்துச்சு. அப்போ 2025ல வீட்டில் வந்து இந்த மாதிரி பொண்ணு பார்க்கலாம், வயசாகிட்டே போகுது அப்படின்னு. நம்ம 90s கிட்ஸ் நம்ம கெத்தாக இருக்கோம், கல்யாணம்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் நம்ம சொன்னாலும் அம்மா வந்து எமோஷனலாக சொல்லிட்டாங்க பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் யோசிச்சு இல்லாமல் எனக்கு ஒரு 2 days டைம் கூட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days பயங்கரமாக யோசித்தேன். இப்போ நம்ம ஃபீல்டை புரிஞ்சுக்கணும், சினி ஃபீல்டு, நம்ம டைமிங்ஸு எல்லாத்தையும் புரிஞ்சு. எனக்கு திங்கள் செவ்வாய் தான் லீவு, புதன்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எனக்கு இன்ஸ்டியூட்டில் தான் இருப்பேன். ஸோ இதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிற மாதிரி ஒரு பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப எல்லா பார்த்துருவோமே அப்படின்னு தோணுச்சு சார். நான் உடனே போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணேன். ஆனால் மனசில் ரொம்ப பயமாக இருந்துச்சு சார். இப்போ நம்ம சொல்லி என்ன சார் நான் உங்களை எப்படி பார்த்தேன், நீங்கள் ப்ரொஃபஸராக இருந்தீங்க, இப்போ எனக்கு கொலிக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே கையெடுத்து கும்பிட்டு சுந்தரபாண்டியன் சசிகுமார் மாதிரி சரி நீ போமா, அப்படியே கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் போட்டு எல்லாத்தையும் மறந்துரு, 3 மாதத்துக்கு நீ என்கிட்ட பேசாத, நானும் உன்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். ஆனால் கேட்காம இருக்க வேணாம். இன்கேஸ் நம்ம கேட்காம இருந்து நம்ம ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி எந்த சிக்கல்லையும் சிக்கிற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டோம். நான் ஒரு 2 daysல சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாச்சு. சார் ஆக்சுவலாக இவங்க வந்து என்னோட மாஸ்டர். நான் ஃபர்ஸ்ட் வந்து இவங்களை சார் தான் அப்படின்னு கூப்பிட்டேன். என்னுடைய ட்ரெயினர் வந்து அப்போ வரல. அப்போது வந்து ஒரு 2 daysக்கு அவர் பிரேக் இருந்தார், அவர் மேரேஜ்ன்றதுக்காக பிரேக் இருந்தாங்க. அப்போ வந்து சார் வந்தாங்க. அப்போ சார் வந்து வந்தாங்களா? ஆக்சுவலாக இது வந்து டோட்டலாக ஒரு சொசைட்டி எக்கனாமியும் வளரணும், சொசைட்டியும் வளரணும்னா இந்த மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கையை வந்து கம்பெனிஸ் வந்து ரைட் டைம் ஸ்டாப் பண்ணுறதா சரி. இல்லைனா ஒரு எம்ப்ளாயிஸ் எப்படி அடுத்து அவங்க லைஃபையும் பார்க்க முடியாமல், கரியரையும் பார்க்க முடியாமல் ஒரு கிட்டத்தட்ட நடு ரோட்டில் நிற்க மாதிரி ஆடல. திரும்பி வேலையை விட்டு போனால் அடுத்து ஒன்றுமே செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அமைஞ்சிடும். நடு ரோட்டில் தான் சார் சொல்ல போனால் ஒரு 1 month நடு ரோட்டில் தான் சார் நின்னாரு. அது இன்னும் எனக்கு அப்படியே அந்த கோவம் அப்படியே இருக்குது சார் எனக்கு. உங்களுடைய இப்போதைய கணவர், அப்போ உங்களோட ஃப்ரெண்டு இல்லை கொலீக், அவங்கள வந்து அண்ணான்னு கூப்பிட்டுருப்பீங்க. அந்த அண்ணான்னு கூப்பிட்டது எப்படி லவ்வராக மாறி எப்படி கணவராக மாறிச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு இடத்துல இன்டர்னாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்டர்னாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கம்பெனியில். ஒரு கம்பெனியில். அப்போ வந்து நான் அங்கே வேலை கேட்டிருந்தேன். அவங்க இன்னொரு இடத்துல ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒருத்தவங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க, அதுதான் அவங்க நம்பர். ஸோ எடுத்தோன்னே ஒரு மரியாதையாக பேசணும்ல, சார் பொண்ணு இல்லை அண்ணா பொண்ணு சொல்லிட்டு ஹாய் அண்ணா அந்த மாதிரி ஒரு அண்ணா நம்பர் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட பேச சொன்னாங்க. சரிம்மா நீ நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே கீழே போய்ட்டும் நான் வந்து அண்ணா அந்த மாதிரி நான் வந்துட்டேன், எங்கே வரணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்தாங்க. மேலே போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும் சேம் ஏஜ் தான் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் அண்ணான்னு கூப்பிட்றத கட் பண்ணிவிட்டு பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன், ரோஹித் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 years அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அது லவ்வாக மாறிச்சு. எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டே இருந்தாங்க. எங்கள் அப்பா தடவை கால் பண்ணி பாப்பா அந்த மாதிரி மாப்பிள்ளை வந்திருக்கு என்ன சொல்கிற அப்படின்னாங்க. ஏன் தட்டி கழிச்சிட்டே போயிட்டே இருக்கா அப்படி சொன்னாங்க. அப்போ தான் டக்குன்னு இவங்களை பார்த்துட்டு இல்லைப்பா எனக்கு வர பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ வரைக்கும் நானே சொல்லலை சார் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நான் வந்து கொஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் ஜாலியாக ஃப்ளோட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுவேன் சார். ஆஃபீஸில் சும்மா ஃபன்னாக தான், ரொம்ப எல்லை தாண்டியில் பேசுவேன். இவங்ககிட்டையும் பேசுவேன், எல்லார்ட்டையும் பேசுவேன். எல்லாருமே இவன் இப்படி தான் பேசுவான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் வேறு பொண்ணுகிட்ட பேசுகிறப்ப இவங்க கோவப்பட்டாங்க. பரவாயில்லையே நம்ம பேசுறது கொடுத்தோம் கோவம், நம்ம பேசினா நம்மள ஏதோ கோமாளி மாதிரி பார்த்துட்டு போயிடுவோம், கோவப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம இவங்க மேலே நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் பொசசிவ் ஆச்சா லைட்டா. ஏன்
என்கிட்ட அதுக்கு முன்னாடி அப்போ தான் பேசிட்டு போகிறான். போயிட்டு திரும்ப அதே டைலாக் அந்த பொண்ணுகிட்டே பேசிகிட்டு இருக்கான். சார் நம்ம இவனை தப்பாக நினச்சிட்டோமோ, நம்மளுக்கு மட்டும் தான் அந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் கோவப்பட்டு ஒரு 2 நாள் பேசாமல் இருந்தேன். அவனுக்கு அப்போ தான் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்ன இந்த பிள்ளை பேசாமல் இருக்குது, ஏன் பேசலை அப்படி சொல்லி திருப்பி என்கிட்ட 2 நாள் நான் ஏன் கோவப்பட்டு என் வாயிலேருந்து பிடுங்குறக்காக 2 நாள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் லவ் பண்ணலாமா வேண்டாமா டவுட்லேயே போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் ஒத்துக்கணும், என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு மாதிரி மைண்ட் செட் போயிட்டே இருந்துச்சு. எங்கள் அப்பா கால் பண்ணோன்னே டக்குன்னு யார்ட்டையும் கேட்கலாம் இல்லை, என்கிட்டே கேட்கல சார். ஒரு பையனை லவ் பண்றேன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க சார். சொல்லிட்டேன். உங்ககிட்ட பேசல. ஆனா அவங்க சொல்றதுக்கு போல உங்களுக்கு இப்படி ஃபீல் இருந்துச்சா? இருந்துச்சு சார், ஆனா பயமா இருந்துச்சு. சொல்ல பயமா இருந்துச்சு. மேரேஜ் பண்ணிக்க பயமா இருந்துச்சு சார். சொல்லலாம் பயமா இல்ல. மேரேஜ் பண்ணி ஐயோ இது பெரிய கமிட்மெண்ட் எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கும்போது உங்களுடைய இப்போதைய கணவர், அப்போ உங்களுடைய ஃப்ரெண்டு இல்லை கொலீக், அவங்கள வந்து அண்ணான்னு கூப்பிட்டுருப்பீங்க. அந்த அண்ணான்னு கூப்பிட்டது எப்படி லவ்வரா மாறி எப்படி கணவரா மாறிச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு இடத்துல இன்டர்னா வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்டர்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கம்பெனியில். ஒரு கம்பெனியில். அப்போ வந்து நாங்கள் வேலை கேட்டிருந்தேன். அவங்க இன்னொரு இடத்துல ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒருத்தவங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதுதான் அவங்க நம்பர். ஸோ எடுத்தோன்னே ஒரு மரியாதையாக பேசணும்ல, சார் பொண்ணு இல்லை அண்ணா பொண்ணு சொல்லிட்டு ஹாய் அண்ணா அந்த மாதிரி ஒரு அண்ணா நம்பர் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட பேச சொன்னாங்க. சரிம்மா நீ நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே கீழே போய்ட்டும் நான் வந்து அண்ணா அந்த மாதிரி நான் வந்துட்டேன், எங்கே வரணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்தாங்க. மேலே போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும் சேம் ஏஜ் தான் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் அண்ணான்னு கூப்பிட்றத கட் பண்ணிவிட்டு பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரோஹித் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அது லவ்வாக மாறிச்சு. எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டே இருந்தாங்க. எங்கள் அப்பா அதில் கால் பண்ணி பாப்பா அந்த மாதிரி மாப்பிள்ளை வந்திருக்கு, என்ன சொல்கிற அப்படின்னாங்க. ஏன் தட்டி கழிச்சிட்டே போயிட்டே இருக்கா அப்படி சொன்னாங்க. அப்போ தான் டக்குன்னு இவங்களை பார்த்துட்டு இல்லைப்பா எனக்கு வர பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ வரைக்கும் நானே சொல்லலை சார் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நான் வந்து கொஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் ஜாலியாக ஃப்ளோட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுவேன் சார். ஆஃபீஸில் சும்மா ஃபன்னாக தான், ரொம்ப எல்லை தாண்டியில் பேசுவேன். இவங்ககிட்டையும் பேசுவேன், எல்லார்ட்டையும் பேசுவேன். எல்லாருமே இவன் இப்படி தான் பேசுவான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் வேறு பொண்ணுகிட்ட பேசுகிறப்ப இவங்க கோவப்பட்டாங்க. பரவாயில்லையே நம்ம பேசுறது கொடுத்தோம் கோவம், நம்ம பேசினா நம்மள ஏதோ கோமாளி மாதிரி பார்த்துட்டு போயிடுவோம், கோவப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம இவங்க மேலே நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் பொசசிவ் ஆச்சா? லைட்டா. ஏன்? என்கிட்ட அதுக்கு முன்னாடி அப்போ தான் பேசிட்டு போகிறான். போயிட்டு திரும்ப அதே டைலாக் அந்த பொண்ணுகிட்டே பேசிகிட்டு இருக்கான். சார் நம்ம இவனை தப்பாக நினச்சிட்டோமோ, நம்மளுக்கு மட்டும் தான் அந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் கோவப்பட்டு ஒரு 2 நாள் பேசாமல் இருந்தேன். அவனுக்கு அப்போ தான் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்ன இந்த பிள்ளை பேசாமல் இருக்குது, ஏன் பேசலை அப்படி சொல்லி திருப்பி என்கிட்ட 2 நாள் நான் ஏன் கோவப்பட்டு என் வாயிலேருந்து பிடுங்குறக்காக 2 நாள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் லவ் பண்ணலாமா வேண்டாமா டவுட்லேயே போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் ஒத்துக்கணும், என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு மாதிரி மைண்ட் செட் போயிட்டே இருந்துச்சு. எங்கள் அப்பா கால் பண்ணோன்னே டக்குன்னு யார்ட்டையும் கேட்கலாம் இல்லை, என்கிட்டே கேட்கல சார். ஒரு பையனை லவ் பண்றேன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. சொல்லிட்டேன். உங்ககிட்ட பேசல. ஆனா அவங்க சொல்றதுக்கு போல உங்களுக்கு இப்படி ஃபீல் இருந்துச்சா? இருந்துச்சு சார், ஆனா பயமா இருந்துச்சு. சொல்ல பயமா இருந்துச்சு. மேரேஜ் பண்ணிக்க பயமா இருந்துச்சு சார். சொல்லலாம் பயமா இல்ல. மேரேஜ் பண்ணி ஐயோ இது பெரிய கமிட்மெண்ட் எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கும்போது அப்போ வந்து இவங்க அப்பா தான் புதுசாக வண்டி வாங்கியிருந்தாங்க சார். வண்டி வாங்கி கரெக்டாக 4 நாளில் எனக்கு காலையில் ஒரு டப்பிங் இருந்துச்சு. அதனால உங்கள்கிட்ட என்கிட்ட வண்டி இல்லை, வண்டி தாங்கன்னு வாங்கிட்டு போயிருந்தேன். நைட்டு கரெக்டாக 11 மணிக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் வண்டியை. ஆக்சிடென்ட் பண்ணி கீழே விழுந்து புது வண்டி ஃபுல் ஸ்க்ராட்சு, எனக்கு கை உடஞ்சி கால் உடஞ்சிருச்சு. அப்போது நான் பெட்டில் இருந்த 1 மந்த் இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. என் அதாவது நான் பேச்சுலர்ஸ் ரூமில் இருந்தப்போ என் ஆஃபீஸ்லேருந்து என் வீட்டுக்கு கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் கிட்ட ஆகும். 40 மினிட்ஸ் டெய்லி ஆஃபீஸ் முடிச்சுட்டு 9 போல் வந்து எனக்கு டீ போட்டு கொடுத்து மிச்ச விஷயம் எல்லாமே எனக்கு தேவையான பேசிக் ஆக்சசரிஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ தான் ஃபிக்ஸ் ஆச்சு, என்ன ஆனாலும் சரி இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்துக்கு போய் கண்ணு கருத்துமா பார்த்துக்கிறாங்க.